நடந்த சட்டமன்றத்தில் பேசாமலேயே ஒரு முதலமைச்சர் வந்து விட்டதால் நீங்கள்லாம் அதுக்கு அடிமையாகி இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறீங்களேன்னு கேட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் இனிமேல் உட்கார முடியாது. ஏன்னா முதலமைச்சர் எப்படி இருக்காரு அப்படி தான் இனிமேல் ஆகும். ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. எது யாருக்கு ஏங்க இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலாக என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு அமைச்சர் எங்க கொலை நடந்திருக்கு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு அமைச்சரை கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேளுங்க, பொலிட்டிக்கலாக கேட்டவனே அழுந்தான். ஏன்னா செத்து போனதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேறு பொலிட்டிக்கல் வரையா? இப்படி இல்லை லூசுங்களாக இருப்பீங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த லூசுங்களாக சேர்ந்தா சண்டை மட்டத்துக்கு போனீங்க, கேட்க மாட்டானா? எனவே தான் சொல்லுகிறேன், அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை கட்டமைத்த பெருமை அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கலைஞருக்கும் உண்டு. அதை காப்பாற்றி கொண்டிருக்கிற பெருமை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தாருக்கு உண்டு. ஒன்று சொல்லட்டுமா எங்க கலைஞர் பிள்ளைங்கிற நிரூபிச்சார் சொல்லட்டுமா? இப்போ கேட்குறானே டீலிமிட்டேஷனில் திமுக நிலைப்பாடு என்ன எங்களை கேட்குறான். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, 8 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள பெற்றவன் மருத்துவம் பார்த்தாலாம். 8 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள பெற்ற வந்து மருத்துவம் பார்த்தாலாமா? டேய் எங்கள் டீலிமிட்டேஷன் யாருன்னு தெரியுமா? டீலிமிட்டேஷன்னா தொகுதி மறுவரைவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி சேர்த்த தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் செய்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்ணிக்கை நிறைய போகும். நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம், ஒரு புள்ள ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் அவன் என்ன 7 புள்ளன்னு வரவதன்னு பெற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட எங்களுக்கு குறையும். இதை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீ எம்பின்னு சொன்னால் தமிழ்நாடு பாதிக்கும், எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிடும். எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிட்டா நீ எதுவும் தரமாட்ட பார்லிமெண்ட்டில், எங்களுக்கு சக்தி எல்லாம் போயிடும். இதற்காக 5 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு மாநாடு போட்டு இந்த தொகுதி மறுவரை தவறு என்று தீர்மானம் போட்ட ஒரே மாநில கட்சி, அரசியல் கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் கட்சி தான். இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் மேட்டுப்பாளையத்துக்கு வந்தார் பிரச்சாரத்துக்கு. நம்ம தலைவரும் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் முதலமைச்சர். அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு என் தொகுதியில் நேர்களில் பேசிட்டு கடைசியாக சொன்னார், ஸ்டாலின் எல்லாம் செய்கிறாரு, ஹி இஸ் மை பிரதர், அவர் தான் திரும்ப முதலமைச்சராக வருவார்னு நம்புகிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன், இந்த மனிதரை தமிழ்நாட்டு தலைவராக மட்டும் எண்ணாதீர்கள். எங்களுக்கெல்லாம் தொகுதி மறுவரை பற்றி ஒன்றுமே தெரியல. நாங்கள்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் பீகாருக்கும் கூட வரும், உத்தரப்பிரதேசம் கூட வரும், எல்லாத்துக்கும் கூட வரும். ஆனால் அப்படி கூட வந்தால் அதனுடைய பாதிப்பு பின்னாளில் என்னவாக இருக்கும், எப்படி அதை பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும்? ஒரு 4-5-10 இடையில இருக்க ஒரு 4-5 மாநிலத்தில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய காலையில் போட்டு மொழியை, பண்பாட்டை, மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் சிதைப்பார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கண் திறந்த பெருமை இந்த தலைவருக்கு தான் உண்டு. எனவே அந்த பில்லை தோக்கடின்னு முடிவு பண்ணோம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நாடாளுமன்றத்தில் தோல்வி என்பதே கிடையாது. எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டே போவாங்க. ஆனால் இந்த பில் அரசியல் சட்ட பில்ங்கிறதுனால நேரடியாக ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடுகிற போது இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியல. எங்களுக்கு விளங்க வைத்து இந்த தலைவன் சொல்லிதான் அந்த சட்டத்தை அமித்ஷா உட்காந்துருக்காரு, பிரதமர் மோடி உட்காந்துருக்காரு. உள்ளே வரும்போது திமிரா வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள்லாம் எதிர்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கல. கதறினாங்க. நீங்களுமா ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க? அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க? தேஜவி நீங்களா ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க? ஏன் அப்படி கெட்டு போறீங்க? இதெல்லாம் பேசுகிறார் அமித்ஷா. தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக அவர் முகத்தில் கரியை பூசிய பெருமை இந்த கழகத்திற்குத்தான் உண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார், எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அந்த மனிதருக்கு வணக்கம் வையுங்கள் என்று சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு நின்னோம். மேட்டுப்பாளையத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணங்கி அந்த மனிதன் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் உங்கள் அப்பான்னு ஒரு தற்கூரி கேட்குறாருன்னா அதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, வெட்கம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். நாடாளுமன்றத்தை கைப்பற்றி அதற்கு பிறகு இவர்கள் யார் என்பதை நாம் நிரூபிப்போம். அதற்காக உழையுங்கள்.